எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. இன்னைக்கு வந்து நம்ம மைக்ரோமேக்ஸ் IN2C ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதான் நம்மளுக்கு வந்து மைக்ரோமேக்ஸ் IN2C ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு மாடல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் IN ஃபார் இந்தியா அப்படின்னு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மைக்ரோமேக்ஸ்லேருந்து இந்த ஃபோன் வந்து ரிவ்யூ நோட்டாக தான் அமைச்சிருக்காங்க. 3+32GB வேரியன்ட் வந்து அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு யூனிசாக் T610 ஆக்டோ கோர் சிப்செட் வந்து கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி இருக்கு, 10 வாட் சார்ஜிங் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,499 அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஆனால் கரெக்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் லான்ச் முன்னாடியே வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் கரெக்டான ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு இந்த மைக்ரோமேக்ஸ் IN2C ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அமைச்சது ப்ரௌன் கலர் வந்து அமைச்சிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக்கியாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எந்த விதமான ஒரு ப்ரீமியம் ஃபீலிங்கும் இல்லை. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் அந்த கைடு வந்து படிச்சுக்கலாம். நான் வந்து இப்போ இதை பக்கத்தில் வந்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு TPU கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சுமாரான குவாலிட்டி TPU கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒரு ஹை குவாலிட்டி TPU கேஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு 10 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா 5000 mAh பேட்டரி இருக்குது. ஆனால் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் 10 வாட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்ல விஷயம் வந்து இதில் நமக்கு வந்து USB Type-C தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம். ஸோ ஒரு USB Type-C கேபிள் தான் நம்மளுக்கு வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனே ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ சொன்னபடி ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் பிடிக்கும் போது வந்து நம்மளுக்கு நல்லா பிளாஸ்டிக்கி ஃபீலிங் தான் வந்து வருது. ஸோ நம்மளுக்கு வந்து கேஸை பொறுத்த வரைக்கும் கேஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஒரு சுமார் குவாலிட்டி TPU கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு. ஸோ நான் வந்து ஃபோனை செட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். பின்னாடி வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரும் நம்மளுக்கு வந்து பின்னாடி இருக்குது. ஒரே ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா ப்ளஸ் ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து பின்னாடி ஃப்ளாஷ் இருக்குது. ப்ளஸ் அந்த IN பிராண்டிங் வந்து நம்மளுக்கு பின்னாடி பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 6.52 inch HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. யூனிசாக் T610 ஆக்டோ கோர் 1.8 GHz ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 3+32GB ஸ்டோரேஜ் வந்து நமக்கு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி ப்ளஸ் வந்து நம்மளுக்கு 10 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த USB Type-C சார்ஜிங் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து ஒரே ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு அப்சல்யூட்டாக எம்டியாக இருக்குங்க. மேலே வந்து நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் பவர் ஆன் ஆஃப் கீ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் அப் பட்டன் அப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து இல்லைங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து மைக்ரோமேக்ஸ் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 2 நானோ சிம் போட்டுக்கலாம். அப்புறம் டெடிகேட்டடான ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ்க்கு வந்து நீங்கள் டெடிகேட்டடாக மைக்ரோ SD கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் வந்து அப்படியே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் இல்லாட்டி ஒரு ப்ளோட்வேர் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. எல்லாமே கூகுளோட ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஃபோன் அப்ளிகேஷனும் நீங்கள் பார்க்கலாம். கூகுளோட ஃபோன் அப்ளிகேஷன் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜ் அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுளோட அந்த மெசேஜ் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஒரு ப்ளோட்வேர் இல்லை. இதுக்கு கண்டிப்பாக மைக்ரோமேக்ஸ்க்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். FM ரேடியோ வந்து இருக்கா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ FM ரேடியோ வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொன்னபடி எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸும் இல்லை. ஸோ செட்டிங்ஸ்க்கு வந்து போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட் ஃபோனை நம்ம பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இன்னமும் 11 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12ஓட லான்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ 12 நம்மளுக்கு வந்து கொடுக்கல. சேட்லி 11 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டும் மைக்ரோமேக்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம தம்ஸ் டவுன் சொல்லணும். ஸோ ஆண்ட்ராய்டு 12 வந்து
ஹை டைம் குடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அப்டேட்ட கூட வந்து நம்ம செக் பண்ணலாம். சிஸ்டம் அப்டேட்ல Android செக்யூரிட்டி பேட்சும் பார்த்தீங்கன்னா, நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஏப்ரல் 2022ல இருக்கோம். ஆனா செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா, நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் வந்து கண்டிப்பா அவங்க அப்டேட் பண்ணியே ஆகணும். ஸ்டோரேஜ பொறுத்தவரைக்கும் 32 ஜிபி இருக்குங்க. அதுல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 24 ஜிபி வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனையா இருக்காது. ஏன்னா நீங்க வந்து டெடிகேட்டடான மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பா என்னைக்கும் வந்து நம்மளுக்கு பிரச்சனையாவே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேட்டரியை பொறுத்தவரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய பேட்டரி குடுத்ததுக்கு கண்டிப்பா தம்ஸ் அப் வந்து சொல்லலாம். ஆனா நமக்கு வந்து சார்ஜிங்கை பொறுத்தவரைக்கும் வெறும் ஒரு 10 வாட் சார்ஜிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் மேபி கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். ஆனால் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு 10 வாட் சார்ஜர் மட்டும்தான் நமக்கு வந்து பாக்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தேவைப்படுற டார்க் தீம், நைட் லைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் பிரைட்னஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து எந்த விதமான ஒரு ஸ்கிம்பும் நம்மளுக்கு வந்து மைக்ரோமேக்ஸ்லேருந்து பண்ணல. மைக்ரோமேக்ஸ்லேருந்து இந்த ஃபோனில் ஒரு பெரிய காஸ்ட் கட்டிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே வந்து நமக்கு எந்த விதமான ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இல்லை. ஆனால் நமக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக் வந்து நம்மளுக்கு அந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் அன்லாக் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ஃபேஸ் அன்லாக் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்கலாம். அங்கே வந்து காஸ்ட் கட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக் வந்து நமக்கு கரெக்டாக வந்து வேலை செய்யுது. நெக்ஸ்ட் வந்து நான் DRM இன்ஃபோ அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் வந்து போய் பார்த்ததுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து OTTஸில் வந்து வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து HDயில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேனுவல் கேமரா கம்பேட்டபிலிட்டி வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூனிசாக் சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து க்ரீனாக வரல. ஸோ நம்மளுக்கு வந்து கூகுள் கேமரா இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேலை செய்யாது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து ரா சப்போர்ட் வந்து இதில் கொடுக்கல. ஸோ பார்ப்போம், கூகுள் கேமரா வந்து உங்களுக்கு வீடியோ வேணுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை வேலை செஞ்சிச்சுன்னா நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமரா வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒரு மாதிரி பேர் போன்ஸாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே மைக்ரோமேக்ஸ் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கேமரா அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 8 மெகா பிக்சல் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பேருக்குன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு டெப்த் சென்சார் வந்து நமக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ப்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு போர்ட்ரேட் மோட் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு பேனோரமா மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் வந்து நீங்கள் 1080p 30 fps வரைக்கும் உங்களால் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து வீடியோ இருக்குது. ஸோ வீடியோ வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து ரெசல்யூஷன் வந்து 1080p வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்ல விஷயம். 1080p 30 fps தான் நமக்கு வந்து மேக்ஸிமமாக வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் கூட நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ணல, 1080p வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஃபுல் HD ரெக்கார்டிங் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் பண்ணிக்கலாம், பேக்லேயும் நமக்கு வந்து ஃபுல் HD ரெக்கார்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா மோட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் இருக்குது, சொன்னபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சில எக்ஸ்ட்ரா மோட்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா மோட்ஸும் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து சில சாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். சாம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா கேமரா வந்து நமக்கு சுமாராக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். HDR பர்ஃபார்மன்ஸ் வந்து சில டைம் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. அதே சமயத்தில் அந்த AI மோட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு மாதிரி ஓவர் சேச்சுரேஷன் வந்து பண்ணுது. ஸோ கேமராவில் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமரா வந்து நம்மளுக்கு ரொம்ப சுமாராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாலும் அந்த செல்ஃபி கேமரா வந்து நம்மளுக்கு டீசெண்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஸ்கின் டோன்ஸ் வந்து நல்லாயிருக்கு, போர்ட்ரேட் மோட் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து HD டிடெக்ஷன் வந்து நல்லா இல்லை. ஓவராலாக கேட்டிங்கன்னா பேக் கேமராவோட செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் டீசெண்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு கேள்வி தான், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல நான் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் இந்த கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் நம்ம கீதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.